பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமெய் என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாங்காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கழிந்து தலமொரு நான்கினை தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்த நமச்சிவாயத்தை யான் மறவேனே. ஆதியே துணை.
சகல மத வேதங்களும் ஈசனின் திருமேனியே. தேகத்தை விடும்போது மாழ்தல் என்று குறிக்கப் பெறுகிறது. அது அறியாமல் மாழ்தல். ஆனால் செத்து பழகிக் கொள்ளுதல் பெருமாழ்தல். அந்த பெருமாழ்தல் எந்த ஒரு நாளை கொண்டு லபிக்கப் பெறுகிறதோ அந்நாள் திருநாள். மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவக் குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேறி யௌவனமடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊட்டத்திலேயே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்பவருக்கே தெய்வக்குபேர பூவன காலம் வருகிறது. இது ஈசனின் திருமேனியாகிய வேதவாசகம். அதாவது இந்த வேத வாசகங்களெல்லாம் எதற்காக வந்தன அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோமே ஆனால், இந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. மனு பிறந்து வந்த அவன் அடையும் பயன் ஒன்று இருக்கிறது. அது பிறவி பயன். பிறவி பயனை எப்படி அடைவது? அது அந்த ஈசனுடைய மொழியாகிய வேதத்தை தெரிந்து வேதத்தில் பழகி அந்த வேதத்தை கொண்டு அவரை அடைதல்தான் அந்த பிறவி பயன். அதற்கு ஒரு படைப்பை இறைவன் உண்டு பண்ணார்கள். அதுதான் வேதம், மறை, மணி என்ற நாமங்களை கொண்டது. இவைகளில் நாம் பல்வேறு நினைவுகளை அல்லது பல்வேறு கருத்துக்களை கொண்டு பிரித்து பார்க்கும் நிலை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் திருக்குரான், சத்திய வேதம், பகவத்கீதை இப்படி பிரித்து பார்க்கும் நிலை நம் மனதிலே இருக்கிறது. ஆனால் ஈசன் அப்படி அல்ல. உலகத்துக்கெல்லாம் ஒரே இறைவன்தான். சர்வலோகத்தையும் படைத்த ஒரு பொருளாகிய இறைவனை பார்த்து ஒருவர் அல்லாஹ் என்கிறார், ஒருவர் விஷ்ணு என்கிறார், ஒருவர் சிவன் என்கிறார், ஒருவர் பரமண்டலத்து பிதா என்கிறார் அப்படின்ட்டு அந்த வேத வாசகத்தில் சொல்கிறாங்க. அப்போது விஷ்ணு என்றாலும் சிவன் என்றாலும் அல்லாஹ் என்றாலும் பரமண்டலத்து பிதா என்றாலும் அவர் ஒருவராகத்தான் இருக்கிறார். ஒவ்வொரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு ஒரு பெயர் வருகிறது. அந்த செயலுக்கான நாமம்தான் இங்கே வெவ்வேறு ஆக இருக்கிறதே வழிய, ஆனால் செய்பவர் ஒன்றுதான். அவர் ஈசனாக இருக்கிறார். அப்போது அந்த இறைவனை எங்கே சந்திக்கலாம் என்று ஒரு இடத்துல சொல்கிறாங்க.
நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்க, அதை விட்டுவிட்டு தள்ளுபட்ட கடையர்களைப் போல் விருதாவாகச் சுற்றி வருகிறோம். வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். அப்போ இறைவனை எங்கே சந்திக்கலாம்? வேதத்தில் சந்திக்கலாம். இது சொன்னது யார்? ஈசன். அப்போ ஈசன் சொல்கிறார், எங்கே என்னை சந்திக்கலாம் என்பதை மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னை வேதத்தில் சந்திக்கலாம். வேதம் வேறல்ல, இறை வேறல்ல. அப்போது வேதத்தை ஓதினாலே இறைவனை வணங்குவதற்கு சமமாகும். இரண்டும் ஒன்றேதான் என்ற அறிவை நமக்கு காட்டி, இந்த அறிவுதான் இறைவன், அதற்கு பெயர் பரிசுத்தம். ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்த ஆவி. ஆதலால் அதன் பரிசுத்தத்தை பற்றி பெருமையாக நீ நினைப்பதே உன் அசுத்தத்தை போக்கும். அப்போ அசுத்தம் என்பது என்னிடம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அது எப்படி நீ போக்கலாம்? நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஈசன் என்பது மகா பரிசுத்த ஆவி. அதை பெருமையாக நீ நினைச்சாலே போதும், உன்னுடைய அசுத்தம் போய்விடும்னு இந்த கலியுகத்தில் மிக எளிமையாக ஞானத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது கலியுகத்தின் தர்மம். கலியுகத்துக்கு ஈசன் அளித்த ஒரு தர்மம். தர்மம் என்றால் என்ன சொல்கிறாங்க பாருங்க வேதத்தில். வேதத்தில் உள்ள முத்துக்களை வரிசையாக எடுத்து விட முடியாது. ஒரு முத்து இங்கு இருக்கும், மற்றொன்று இன்னொரு அல்லையிலே இருக்கும், மற்றொன்று எட்ட முடியாத ஆழத்தில் இருக்கும். இவ்வாறு பாரதூரமான மறைப்பு ஒளிப்புகளுக்கிடையில் சிதறியிருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் ஒன்று திரட்டி வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். அதனை வாய்விட்டு படிப்பதால் கருவிக்குளங்கள் ஒவ்வொன்றும் அதை பருகுகின்றன. அதில் சாந்தியாகிய ஒரு சலாமத் இருக்கிறது. அப்போ தர்மம் என்பது என்னன்னா, அவர்கள் திரட்டி வைத்திருந்த அந்த வேத வாசகங்களே இங்கு தர்மமாக இறக்கப்பட்டிருக்கிறது. அதனை எடுத்து இப்படி நான் ஒரு கல்லாக இருந்தவனை, ஒரு மலையாக இருந்தவனை, ஒரு பாறையாக இருந்தவனை எடுத்து கொண்டு அது அறம் என்பது இது, அறம் என்பது வேதம், அறம் என்பது ஈசன், அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என காட்டி அந்த ஈசன் உள்ள இடத்தை அவர்கள் சாட்சியோடு, ஈசனுடைய சாட்சியோடைய எனக்கு காகுத்தன் அண்ணா அவர்கள் காட்டினார்கள். அப்போ அறம் என்பது என்ன அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கும்போது, திருமூலருடைய 51வது படியேனியில் இருந்த வாசகமாகிய அந்த வாசகத்தை எடுத்து காட்டினார்கள், தரிசித்து காட்டினார்கள். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகு மரம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர்கள் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு திருமூலர் சொல்கிறாங்க. அந்த
அறம் என்பது என்ன அப்படின்னா, அது அழியக்கூடியதல்ல, அது குறையக்கூடியதல்ல, அது வளரக்கூடியது. அது எப்போ வளரும் என்றால், பிறருக்கு இந்த வேதத்தை எடுத்து சொல்லும் பொழுது அது வளர்கிறது. அது எப்படி வளர்கிறது? புற்று போல வளர்கிறது. அந்த புற்றுதான் புத்தர் என ஆனது என்பதையெல்லாம் அவங்க எடுத்து சுட்டிக்காட்டி அந்த இறைவன் ஈசன் குடியிருக்கும் இடத்தை எனக்கு காட்டி தந்தார்கள். இன்று அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு, இந்த பொய் வாழ்க்கையை விட்டு நித்திய வாழ்வை ஒன்று தேடி போயிருக்காங்க. அந்த நித்திய வாழ்வு என்பது என்னன்னு ஈசன் சொன்னதை அவங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னவென்றால், மனுகுலத்துக்கு முக்கியமானது வாழ்க்கை. அவமானம், அவஸ்தை, கஷ்டம், நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியாது. அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு. தீட்டும் பரிசுத்தம் பக்கத்திலா இருக்கிறது. இது அஸ்தகிரி, ஆனால் அது உதயகிரி அன்றோ அன்னிட்டு அந்த வாழ்க்கை என்பது அங்கே அந்த கைலாயத்தில் வாழ்வது தான் வாழ்க்கை. அதுதான் நித்திய வாழ்க்கை. அப்படின்னு அந்த நித்திய வாழ்க்கையை அடைந்து இன்று நித்திய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நித்திய வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த அவர்களுக்கு எனது நமஸ்காரத்தையும், இந்த வாய்ப்பை, அவர்களை சந்திக்க வைக்கும் வாய்ப்பை தந்த ஈசனுக்கு கோடான கோடி நமஸ்காரம் சொல்லி, என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.